கடக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம், அதாவது ஜூன் மாதத்துல உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்க ராசியில செவ்வாய் நீச்சமா இருந்தாரு. அதனால ஏதாவது ஒரு தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள்ல ஒரு தோல்விகள், தேவையில்லாத ஒரு வழக்குகள், இதெல்லாத்தையுமே இந்த கடகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதம் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகளை அரவணைக்க கூடிய ஒரு நேரம். இவங்களுக்கு உறவுகள்னா ரொம்ப பிடிக்குங்க. அம்மா, அப்பா, அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மான்ற உறவு இவர்களுடைய வாழ்நாள்ல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அந்த அளவிற்கு எல்லாருக்குமே அம்மா அந்த மாதிரிதான். ஆனா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் இவங்க பிரிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அந்த வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களே கடந்த ஒரு வருடத்துல அந்த அம்மாவினுடைய உறவை இழந்து தவிப்பவர்கள் மிகவும் ஒரு துரதிர்ஷ்டசாலிகளாக தான் இவர்கள். அவங்கள நீங்களே சொன்ன நான் ஒரு அதிர்ஷ்டசாலியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தன்னை ஒரு துரதிர்ஷ்டசாலியாக நினைத்து கொள்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அந்த பாசம், அந்த தாய்மையை போற்றக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். வீட்டுல ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த கடகராசி என்பர்கள் அந்த பொன் குழந்தைய பாத்தீங்கன்னா தங்க தாம்பாளத்துல வச்சுதான் தாங்குவாங்க. அந்த குழந்தை என்ன செஞ்சாலும் சரி, என்ன ஒரு இது செஞ்சாலும் சரி, அத ஒரு அதிர்ந்து பேசுறதோ, ஒரு கடிந்து பேசுறதோ, அந்த பழக்கமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்காது. ஆனா அப்படி வளர்த்த அந்த குழந்தை இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு திருமண பந்தத்துல கஷ்டப்படும் போது இவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீரா தான் இருக்கும். அந்த அளவுக்கு மன வேதனையை ஒரு நிமிஷம் நம்ம இவங்களை விட்டு போயிட்டோம்னா நம்ம குழந்தை என்ன பாடுபடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசத்தை வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைகளும் அந்த தாய் மீது மிகப்பெரிய அளவுக்கு பாசத்தை வச்சிருப்பீங்க. இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள், அந்த திருமணத்துல இருந்த அந்த பிரிவுகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வரும். ஆனாலும் கொஞ்சம் அந்த ஒரு ஏமாற்றங்களை அந்த குடும்பத்துல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் கேதுன்ற சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் பிரிவுகளும், யாரெல்லாம் அந்த பிரிவை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரிவுன்றது உறுதியாக கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதத்துல இருக்க போகுது. அதனால குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. அது கால நேரத்துல கண்டிப்பாக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யாருக்கெல்லாம் வருமானங்கள் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, வருமான உயர்வு இல்ல பணி மாற்றம் இல்ல, என்ன பணியிடை நீக்கம் பண்ணிட்டாங்க, நான் ஒண்ணுமே செய்யாத தப்புக்கு நான் இந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு அவர் 11ஆம் இடத்து அதிபதியும் கூட இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதனால அந்த வேலையில இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுலபமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. தொழில்ல வர வேண்டிய வருமானங்கள் பெண்டிங் என்னென்ன இருக்கோ, டியூஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க திரும்ப பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. யார்கிட்ட எல்லாம் நீங்க கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ணீங்களோ அந்த வருமானங்கள்லாம் வரும். நீங்க யார்கிட்ட இருந்து கிரெடிட்டுக்கு வாங்கினீங்களோ அந்த வருமானங்கள்லாம் செலவு பண்ணக்கூடிய ஒரு டைம். அதாவது கராரா இருப்பீங்க.
இது நாள் வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போறோம். நம்ம இனிமேல் யாருகிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்னு அந்த தொழில்ல ஒரு நியாயத்தோடையும் ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு கராரா இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல கொஞ்சம் பிரிவுகள் வரும். அடுத்து காதல் திருமணத்திலையும் பிரிவுகள் வரும். அடுத்து உங்களுடைய திருமண ஏற்பாடுகள்ல கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப வேண்டாம் எனக்கு, ஏன்னா ஒரு 6 மாத காலமாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக உங்க மனநிலை மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தை பத்தி ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த செவ்வாய் அந்த சனி பகவானையும் பார்க்கறதுனால அந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்றது பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல அந்த சனி பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு களத்திராதிபதியும் கூட. அதனால அந்த குடும்ப வாழ்க்கையில சேரணும் அப்படின்னு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும்போது அதுல ஒரு பயத்தை கொடுத்துருவார். என்னடா இது, நம்ம இந்த ஒரு பந்தத்துல ஈடுபடணுமா அப்படின்ற மாதிரியாக ஒரு விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்கும். இந்த மாதத்துல திருமணம் ஃபிக்ஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு புரிதல் இருக்காது. ஒரு தாம்பத்திய உறவுன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக இருக்காது. யார் யாரெல்லாம் கணவன் மனைவி தம்பதியரா இருக்கிறீங்களோ, திருமண உறவு முடிந்து இருக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அந்யோன்யம்ன்றது உங்களுக்கு பெருமளவு ஒரு சகஜமாக கூடிய ஒரு நிலைக்கு வராது. இது எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல நடக்க போகுது. இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய கடகராசி என்பர்கள் வேலையை இழந்து அந்த வேலை இழப்புகள்னால சமுதாயத்துல ஒரு கெட்ட பெயர், ஒரு அவமானம், கடன்களை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கி அந்த இஎம்ஐயை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டுக்கு உண்டான டியூஸை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாமே பாத்தீங்கன்னா மென்டலி டென்ஷனான இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அது எல்லாத்தையுமே சீராக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதத்துல இருந்து கரெக்டா பட்ஜெட் போட்டு உங்களுக்கு உண்டான ஒரு தேவைகளை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கடன்களையும் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்படி எல்லா பயிற்சியும் முடிஞ்சாச்சு, எங்களுக்கு இதுக்கப்புறமாவது நல்ல நேரம் வரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா எதுவும் வந்த பாடு இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மனக்குமுறலாவே இருக்குது. ஏன்னா சில பேருக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 1 கோடி நம்பருக்கு உண்டான ஒரு பொது பலன்களை தான் சொல்றோம். கடகராசியில ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களா? உலகம் முழுவதும் எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு உண்டான பொது பலனாதான் நம்ம சுருக்கி சொல்லியிருக்கிறோம். ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அதை தான் சொல்றோம். முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். மேடம், நான் ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறேன் மேடம், என்னுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய தொழில் செய்யறேன், வருமானம் வருது, ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட் கன்சல்டேஷன் இல்லை, போன் கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்றேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும், தொழில் ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜூன் 2025 கடகராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, கர்மபலன் எப்படி செயல்பட போகிறது, ஆண்டு கிரகங்களாகிய சனி, ராகு, கேது, குரு எப்படி இருக்கிறார், மற்ற மாத கிரகங்களாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எப்படி இருக்கிறார், இதன் மூலமாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் 2025 இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடையும். அது மூலமாக நீங்கள்
பயனடையலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஜூன் 2020 பிறக்கும் பொழுதே 2025 ஜூன் பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா 3 மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லப்படுகிற முக்கியமான பயிற்சி என்று சொல்லப்படுகிற சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் இம்மீடியட்டா ஜூன் மாதம் பிறக்கிறது. ஸோ மார்ச் இறுதியில் சனி பயிற்சியும், மே 14 குரு பயிற்சியும், மே 19 ராகு கேது பயிற்சியும் நடந்து சில வாரங்களிலே உங்களுக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது கடகராசிக்கு பாத்தீங்கன்னா இதுவரை கடந்த 2.5 வருடமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய முதல் 2 மாதத்துல இந்த மாதமும் வருதுங்க. அதே சமயத்துல இதுவரை குரு 10ஆம் இடத்திலிருந்து பெரிய ஒரு விசேஷமான பலன்களை 11ஆம் இடத்துல இருந்து சில விஷயங்கள்ல ஒரு சப்போர்ட்டா கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்து சில சுப முதலீடுகள், டிராவலிங், பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்கிறார். யாருக்கு? கடகராசிக்கு. அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல இருந்து ராகு 8ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று அதுவும் சில தாக்கத்தை, ஒரு வெளிநாடு பிரயாணம், உடல் உபாதைகளுக்கு சில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள், சில விஷயங்கள் வந்து முதல் மாதிரி இல்லாமல் ஒரு புதிய முயற்சிகளை போய் நம்ம செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்டு கிரகமாகிய குரு, ராகு, கேது, சனி மாறுவது, அது சனி மாறுவது ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருந்து, குரு பாத்தீங்கன்னா இதுவரை இருந்த அமைப்பு இல்லாம 12ஆம் வீட்டுக்கு வந்த குரு பாத்தீங்கன்னா நிறைய சுப முதலீடுகள், விரயங்கள், அது வந்து நல்ல ஜாதகத்துல நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருந்தா நல்ல ஒரு முதலீடாக சுப முதலீடாக இருக்கிறது. இதே ஒரு நல்ல அமைப்பு, நல்ல தசாபுக்திகள் போகாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயங்கள், தேவையற்ற செலவுகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தையும் கனெக்ட் பண்றதுனால கொஞ்சம் வளம்பு வழக்குகள், உடம்பு உபாதைகள் இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்றதுக்கு பார்த்துக்கணும். ஸோ என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் குரு 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால சில சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், குடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாம மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய சந்திரன் பாத்தீங்கன்னா வேகமா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு மிகவும் முக்கியமான கடகராசிக்கு தேவையான கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னா ராசிக்குள்ளேயே முதல் ஒரு வாரம் இருந்து 2வது வாரத்துல இருந்து அதுக்கு பிடித்த சிம்மத்துக்கு மாறுறார். அது ஒரு அருமையான ஒரு விஷயம். ராஜயோக அதிபதி சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சுக்கிரன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரார். புதனும் பாத்தீங்கன்னா 10, 11, 12 போன்ற இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகளும் தவறு இல்லை. சூரியன் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாகிய கடகராசிக்கு 15ஆம் தேதி முதல் 2 வாரம் 11ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதி 2 வாரத்துலதான் 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார். ஸோ மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா புதன், குரு, சூரியன் 3மே 12ஆம் இடத்துல சேரும் பொழுது தனகாரகனே 12ஆம் இடத்துக்கு போறார், 6ஆம் வீடு கனெக்ட் ஆகிறார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பண விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது. நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்ல இடமா நல்லதா பண்றீங்களா, ஏதோ வில்லங்கமா பண்றீங்களாங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா கடகராசிக்கு என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் 6ஆம் இடம் கனெக்ட் ஆகுது குரு. இதுவரை குரு 11ஆம் இடத்துல குரு இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடத்தை பார்க்க போறார். ஸோ வந்து இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனத்தை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது, அது மாதிரி சில சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு மென்டல், ஏன்னா நீங்க இது வரைக்கும் இப்ப அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டவங்க இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுனால சில விஷயங்கள்லாம் மாற வேணும், அப்பதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை கொடுக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கிறது நல்லது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், விசா வாங்கி போகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே பிரமாதமா நடக்கக்கூடிய மாதத்தின் செகண்ட் ஹாஃப் காட்டுதுங்க, தவறே இல்லை. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு வந்து இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து சில மன கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி மனச்சுழுக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தது மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரனும் கெடாம தான் இருக்கிறார், தப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்ட நடவடிக்கை ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஒரு டிராவலிங்கு, ஒரு புதிய முயற்சி, ஒரு அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகுறது, அது மாணவர்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, அதே சமயத்துல
தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் சில ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதில் சில சுப செலவுகள் ஆனாலும் அதுவே பிற்காலத்தில் வந்து ஒரு முதலீடாக பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைகிறதாகவும் ஒரு இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியும் அமைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு வந்து சனி மாறினது ஒரு அருமையான விஷயம். அது வந்து நம்ம தவற எடுத்துக்கூடாது. ஆனால் குரு பார்த்தீங்கன்னா மாறுவது வந்து 4ஆம் வீட்டையும் பார்க்குறார், 6ஆம் வீட்டையும் பார்க்குறார், 8ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்குது, தீய விஷயங்களும் இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக விவேகமாக செய்யும் பொழுது நல்ல விஷயமாக செய்து கொண்டு கொஞ்சம் அவசர குடுக்கையாக பண்ணக்கூடிய ஒரு நம்ப ஆசைப்பட்டு பண்ணுறதுங்கிறப்போ சில விஷயங்களை பார்க்காமல் சில தவறுகள் நேரக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயினாக டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அஷ்டம சனி முடிந்து விட்டது. அதனால் பலன்கள் நீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்க போறீங்கிறது படிப்படியா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மாதத்தில் ஒரு முதல் ஆரம்ப மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, ஒரு கிரகம் எப்படி இருக்குது, திக்பலத்தோட இருக்கா, ஸ்தான பலத்தோட இருக்கா, திக்பலத்தோட இருக்கா, என்ன தசை நடக்குது, தசநாதன் எப்படி இருக்கிறார், அதெல்லாம் இப்ப கோச்சாரத்துல எப்படி இருக்குதுங்கிறது இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகளும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்க போகுது, இம்மீடியட் ப்ரெசன்ட் அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த ஒரு வருடம் 2 வருடம் எப்படி இருக்க போகுது, எது மாற முடிவுகளை எப்படி எடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில மேம்பட முடியும், எது நமக்கு வாழ்க்கைக்கு பிராப்தமாக இருக்கிறது, எது நம்ம வாழ்க்கைக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்குதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி உங்களை உதவும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.